இந்த வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டும் அப்புறம் சண்டே மார்னிங் மட்டும் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க சாட்டர்டே நைட்டு. நைட்டு 1 மணி வரைக்கும் படம் பார்ப்பாங்க. காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து நான்வெஜ் எடுக்கிறதுக்கெல்லாம் போவாங்க. இன்றைக்கி வந்து நாங்களும் கூட சேர்ந்து போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலம் ஜங்ஷனில் எத்தனை பேர் வந்து இந்த கடையை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. அங்கே உளுத்தங்கஞ்சி விற்பாங்க. அதுவும் அங்கே சேலம் போலீஸ் ஸ்டேஷன் ஜங்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்கும் அந்த கடை. காலையில் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா நாங்கள் 3 இயர்ஸ் கழித்து நாங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் நாங்கள் இங்கே இருக்கும்போது இங்கே தான் குடிப்போம். கொஞ்ச நாள் நான் வந்து மாமியார் வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த ஊரில் இருக்கும்போதெல்லாம் இங்கே வர முடியாதுல்ல. திரும்ப 3 வருஷம் கழித்து இங்கேயே வந்துட்டனால இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போய் மறுபடியும் எங்கள் பழைய மெமரிஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. குடிச்சிட்டு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவும் ராவடி பண்ண ஆரம்பிச்சிருவா. அது வேணும், இது வேணும், அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாள். அவளை சமாளித்து நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிடும். காலையிலே இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்தா அதிசயமாக 10 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டோம். எப்பயும் 10 மணிக்கு தான் எந்திரிப்போம். இன்றைக்கி 10 மணிக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. உங்கள் வீட்டில் சண்டேக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.